அந்தர்யாமி. வணக்கம். அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன்லேருந்து இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்கிறது ரொம்ப முக்கியமான பதிவு. நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்மளுடைய உணர்வுகள் தான். நம்ம ஒரு துக்கமாக இருந்தோம்னா, துக்கமான உணர்வுகளில் இருந்தோம்னா நம்மளை சுற்றி துக்கமான சம்பவங்கள் நடக்கும். நம்ம ஒரு ஆனந்தமான உணர்வுகளில் இருந்தால் ஆனந்தமான சம்பவங்கள் நடக்கும். அதனால தான் நம்மளுடைய இந்த உணர்வுகள் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த காயப்படுத்திட்டாங்க அந்த வழிகளோடைய அந்த காயப்படுத்திட்ட நிகழ்வு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த காயப்படுத்தின நிகழ்வுகளை ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் அந்த வழியை உணர்ந்து பார்த்தா பரவாயில்ல. தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் கூட என்னை எப்படி அவங்க காயப்படுத்தலாம், என்னை எப்படி அந்த இடத்துல பேசலாம், நம்ம உள்ளுக்குள்ளே அந்த எதிர்மறையான ஒரு உணர்வில் இருக்கும். இது என்ன இருக்கும்னா, நம்மளுக்கு பல எதிர்மறை உணர்வுகளை இருக்கும். நம்ம நிறைய புக்கில் படிச்சிருக்கோம், நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இது உண்மைதான். ஆனால் இந்த உணர்வுகளை மாற்றினா கண்டிப்பாக விதியை மாற்ற முடியுமா, நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% முடியும். ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள் ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் அபரிவிதமாக வரும். நம்மளுடைய உணர்வுகள் வறுமையில் இருந்துச்சுன்னா வறுமையான ஏழ்மையான ஒரு சூழல்களில் இருக்க முடியும். ஆனால் இந்த உணர்வுகளை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் பண்ணுறோம், சில பாசிட்டிவான வேர்டு கேட்குறோம். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் வரும். ஓகே, நம்ம மாறிடுவோம், நம்மளோட உணர்வுகளை மாற்றிக்கலான்னு. ஆனால் ஒரு வாரம் பண்ணுவோம், ஒரு 10 நாள் பண்ணுவோம், மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்ம டவுன் ஆயிடுவோம். ஸோ உணர்வுகள்ங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. உணர்வுகளை நம்ம மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணணும், ஆனால் நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ உங்களுடைய வெளியில் உங்களுடைய ஹேர் இருக்குது, நீங்கள் விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. உங்களுடைய முகத்துக்கான க்ரீம்ஸோ அலங்காரங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெளிப்பாட்ஸ்க்கு எப்படி மிகைப்படுத்தணுமோ அந்த மாதிரி அழகுப்படுத்தணுமோ அதை படுத்திக்கலாம். இப்போ உங்களுடைய ஹார்ட் இருக்குது, உங்கள் ஹார்ட் கொஞ்ச நேரம் நீ டயர்டாகிட்ட, கொஞ்ச நேரம் துடிக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணுன்னு சொல்ல முடியுமா? இல்லை உங்களுடைய கிட்னி இருக்குது, இந்த கிட்னி கொஞ்சம் ஒரு கிட்னி கொஞ்ச நேரம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீ சரியாயின்னு சொன்னால் கேட்க முடியுமா? இல்லை உங்களுடைய உள்ளுக்குள்ளே எந்த உறுப்பையாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கிடையாது, இல்லையா? சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி நடக்குது அந்த ஒரு இயற்கை சக்தி. அப்போது அதே மாதிரி தான் உணர்வுகள் கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இந்த உணர்வுகள் மாறினா நம்ம வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக அந்த உணர்வுகள் மாறணும். ஆனால் நம்ம முயற்சி எடுக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம அந்த பரமசக்திகிட்ட ஒப்படைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக உணர்றீங்க, யாரோ ஒருத்தவங்க காயப்படுத்தியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, அதை பற்றி உங்களுடைய எண்ணங்கள்லையும் உணர்வுகளையும் அதிகமான எதிர்மறைகள் ஓடும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கவனமாக எனக்குள்ள எதிர்மறை ஓடுதுங்கிறத பார்க்கணும். அவ்வளோதான். பார்த்துட்டு நான் இதே மாதிரி உணர்வுகளில் இருந்தேன்னா இதை விட பல எதிர்மறைகளை நான் இந்த உலகத்திலிருந்து ஈர்க்க முடியுங்கிறத உணரணும். அந்த ஞானத்தை மட்டும் பார்த்துட்டு அதை மாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய வேணாம். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, அது அம்பாலாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், இல்லை பிரபஞ்ச சக்தி இருக்கலாம், அந்த இறை சக்திகிட்ட ஆத்மார்த்தமாக என்னால் முடியாது, நான் இந்த மாதிரி எதிர்மறையாக உணர்ந்துக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய அனுகிரகத்தால் என்னை மாற்றுன்னு அங்கே பிரார்த்தனை பண்ணணும். அவ்வளோதான்.
ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரேயர், அவ்வளோதான். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, எந்த கடவுளை பார்த்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ, அந்த இறை சக்திகிட்ட உளமாற ஆத்மாரமாக ப்ரேயர் பண்ணணும். ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், உங்களுடைய அந்த உணர்வுகள் மாறும். அந்த எதிர்மறையாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த எண்ணங்களும் அந்த நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எனர்ஜியும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது எப்போ பண்ணணும்? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் வருதோ, எப்பெல்லாம் தாட்ஸ் வருதோ, இந்த ஞானத்தை அப்ளை பண்ணி, நான் இதே உணர்வுகளில் இருந்தேன்னா இன்னும் பல எதிர்மறைகளை ஈர்க்க முடியும் என்னுடைய வாழ்நாள்லன்னு சொல்லி அந்த இறை சக்திகிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணும்போது அந்த உணர்வுகளில் ஈஸியாக அவங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு நேர்மறையான உணர்வுகளில் நம்மளை பிரயாணம் பண்ண வைக்க முடியும்.